இப்ப 2வது பார்ட் பார்க்க போறோம். வாசிங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆந்தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். 2025 எப்படி போச்சோ போட்டோம், என்ன பிரச்சனையோ இருந்துட்டு போட்டோம். 2026 கர்த்தர் கொடுக்கிற மிக முக்கியமான வார்த்தை, எழுந்திருந்து என்ன பண்ணு, போஜனம் பண்ணு. கர்த்தர் அத்தனை பேருக்கும் ஒரு பிரயாணம் வச்சிருக்கிறார். 25 மறந்துருங்க, சாரிபாத் விதவையின் வீட்டை மறங்க, உபதியா காதல போட்டதை விடுங்க, இது வரைக்கும் என்ன இருக்கிறதோ விட்டுருங்க. அதான் ரொம்ப நம்ம ஆண்டவர்கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி. அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. அவர் தலைமுறை தூரம் ஞாபகத்துக்கு வச்சிருக்கிற ஆண்டவர் தான். ஆனால் மறக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா முதுகுக்கு பின்னாடி மறதி கடல்ல போட்டுறாராம். என்ன பண்ணிடுறாராம்? சமுத்திரத்தில் போட்டுறாரா. அதுக்கப்புறம் அதை அவர் என்ன பண்ண மாட்டாரு. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயினா ஒளிந்து போயின, அவ்வளோதான். ஆண்டவர் திருப்பி எடுத்தது என்ன பண்ண மாட்டாரு. நல்லா கவனிச்சிருக்கீங்களா? பேதுரு மறுதளிச்சாரு. எந்த இடத்துலயாவது பேதுருவை இயேசு ஏன் மறுதளிச்சேன்னு கேட்டாரா? ஒரு இடத்துல கூட கேட்க மாட்டார். ஒரு இடத்துல கூட கேட்க மாட்டார். என்ன நீ ஏன் பேதுரு இப்படி பண்ண, நான் ஏற்கனவே அப்படி சொன்னேனே. இந்த பழையவைகள் ஒளிந்து போயின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய விஷயம். அது அந்த விஷயம் உங்ககிட்ட இல்லாட்டி புதுசான காரியம் உங்ககிட்ட வரவே வராது. இப்போ ஒரு பிரயாணம் கர்த்தர் பண்ண சொல்லிட்டாருன்னா இப்போ எழுந்திரிச்சு நீங்க பண்ண பிரயாணம் பண்ணிடணும். இல்ல ஆண்டவரே, நான் ஏற்கனவே உபதியாவை பார்த்து ரொம்ப மனசோர்ந்துட்டேன், ஏசபேல் இப்படி பேசிட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து நட, அதை விடு. முதல்ல இந்த இடத்துல எங்கேயாவது ஏசபேலை பத்தி கர்த்தர் பேசினாரா? எந்த இடத்துல பேசினாரா? இதுக்கப்புறம் சாரிபாத் விதவையின் வீட்டை பத்தி பேசினாரா? ஒரு காரியம் பேசினாரா ஆண்டவர்? எதுவுமே பேச மாட்டார். பழசு முடிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சிருச்சு. இது உங்களுக்கு எனக்கு இருக்க வேண்டிய ஒரு சுபாவம். ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சா தூக்கி குப்பையில போட்டு அடுத்ததுக்கு போயிடணும். இயேசுநாதர் இதே மாதிரி எல்லாரையும் பத்தி பேசிட்டு இருந்தா என்ன ஆகும்? எங்கேயாவது ஆதாம்கிட்ட ஏவாள்கிட்ட அதுக்கப்புறம் வந்து ஆண்டவர் பேசினாரா? ஆடை தைச்சு கொடுத்தாரு, அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்தாரு. எங்கேயாவது சொன்னாரா அந்த ஒரு இடத்துல பழம் சாப்பிட்டாயா? சாப்பிட விட்டாச்சு. அதுக்கப்புறம் 930 வருஷம் உயிரோட இருந்திருக்க ஆதாம். என்னைக்காவது ஆண்டவர் போய் கேட்டாரா எப்படி போச்சு பாத்தியா? கேட்டாரா? எங்கேயாவது கேட்டாரா? இல்லவே இல்லை. பாருங்களேன், அவ்வளவுதான், வேலை முடிச்சு. ஒரு விஷயம் ஆண்டவர் மன்னிச்சிட்டார்னா இப்போ அதை நம்ம தாவீதுகிட்ட பார்க்கலாம். தாவீது அழகா ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுவாரு. முடிஞ்சா மறந்தாரா? மறந்துட்டார், அவ்வளவுதான், விடுங்க, போனா போட்டும் அப்படிம்பாரு. தாவீதை மாதிரிலாம் மன்னிக்கிறதுக்கு ஆளே இருக்க முடியாது. இன்னைக்கு ஒரு குரூப் இருக்கு, ஆண்டவர் சொல்றாரு எழுந்து நட, அது நடக்காது. சாரிபாத்தையும் கூப்பிட்டுக்கோ, உபதியாவையும் கூப்பிட்டுக்கோ. வழியில பிரயாணப்படும் போதெல்லாம் சொல்லிட்டே போவோம், சாரிபாத் வீட்டில். ஆண்டவர் சொல்றாரு, இன்னுமா எகிப்தை தூக்கிட்டு சுமக்கிற? எகிப்தை விடு. எகிப்திலிருந்து புறப்பட்டாச்சு, எகிப்தை விட்டாச்சு. ஆனா எதை விடல தெரியுமா? எகிப்தோடைய தானே இறைச்சி பாத்திரத்தான் விடவே இல்லை. எகிப்திலிருந்து வெளியே வந்துட்டான், ஆனா எகிப்து தாட்டு மட்டும் என்ன செய்யுது? இன்னும் இருந்துகிட்டே இருக்கு. அதுவும் போனாதான் முழுமையா எகிப்தை விட்டு வெளியே வந்ததுக்கு அர்த்தம். எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டு ஆனா எகிப்தை பத்தின மொத்தன சிந்தனையும் உங்களுக்குள்ள இருக்குன்னா நீங்க எகிப்தை விட்டு வெளியே வந்தீங்கன்றதுக்கு அர்த்தமே இல்லை. அவர்கள் வழியிலே மடிந்து போனார்கள். எகிப்து கொன்று போடும். ஒன்ஸ் 2025 இவ்வளவு பிரச்சனை இருந்துச்சா, விடுங்க, போட்டோம், அது முடிஞ்சு போட்டோம். 2026 நியூ ஸ்டார்ட் ஆண்டவர் கொடுக்கிறாரு. இப்ப நீ எழுந்து நட, ஒரு பிரயாணம் இருக்கு. சில ஆட்கள் உட்காந்து பேசிட்டே இருக்கோம், பழசை பத்தி சொல்லிட்டே இருக்கோம். 20 வருஷமா 5 வருஷமா அது அப்படி. ஆண்டவர் சொல்றார், எழுந்து நட முதல்ல. ஏன்? நான் உனக்கு வேறொரு அபிஷேகம் வச்சிருக்கிறேன், வேறொரு காரியம் உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டி இருக்கிறது. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். உனக்கு எனக்கும் கர்த்தர் வச்சிருக்கிறது இயேசு வர்ற வரைக்கும் இருக்கு. எனக்கு அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து ஒரு வசனம் சொல்லி கொடுத்தாரு, அது இன்னும் ஆச்சரியமா இருந்துச்சு. உன்னதங்களில் உள்ள துரைத்தனத்திற்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய், நல்லா கவனிங்க, உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பூமியில உள்ளது இல்ல. உங்களுக்கும் எனக்கும் இன்னொரு ஆளுகை இருக்கு. அவரோடு கூட பாடு சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நமக்கு ஆண்டவர் வேறொரு பிரயாணம் வச்சிருக்கிறாரு. எட்டர்னல் பிரயாணம், நித்திய பிரயாணம் இருக்கு. இங்க இன்னும் நிறைய செய்ய வேண்டியிருக்கு ஊழியம். இதுக்கப்புறம் எட்டர்னல் வேலை இருக்கு. அதைத்தான் பவுல் சொல்றாரு, எனக்கொன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் வாஞ்சையாய் தொடர்கிறேன். அப்ப காட் நமக்கு வேறொரு பெரிய ஜர்னி வச்சிருக்கிறார்.
நீங்க இன்னும் பழசைய பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா, இன்னும் 2025க்கு முன்னாடி உள்ளதையே சொல்லிக்கிட்டு இருப்பீங்கன்னா, நீங்க எப்ப எந்த பிரயாணத்தை செய்வீங்க? அதுக்கு தான் அவர் சொல்றாரு, நல்லா சாப்பிடுவாரு, நல்லா தண்ணி குடிப்பாரு, தூங்கிடுவாரு. இரண்டாம் தரம் ஆண்டவர் சொல்றாரு, இரண்டாவது முறை அவரை தட்டி எழுப்பி, நீ எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம். அப்ப ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இந்த 2026ல மட்டும் இல்ல, அவர் வரும் வரைக்கும் மட்டுமல்ல, அவர் வந்து நம்மை கூட்டிட்டு போய் உன்னதங்களில் உள்ள அதிகாரங்களுக்கு, துரைத்தனங்களுக்கு நம்மளை பங்குள்ளவர்களாய் மாத்துகிறார். அதுதான் சொல்லுது. அவர் சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்துக் கொள்வேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, நான் எப்படி பிதாவினிடத்தில் ஜாதியின் மேல் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டேனோ அவனுக்கும் அதிகாரத்தை தருவேன். இதெல்லாம் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறது. இதை பார்த்துக்கிட்டு போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. எட்டர்னல் பிளஸிங் வரைக்கும் இருக்கு. இன்னும் முடிஞ்சு போன விஷயத்தையே அன்னைக்கு அப்படி ஆயிடுச்சு, இது நஷ்டமாயிருச்சு, நஷ்டமாச்சு, என்ன செய்யலாம்? விடுங்க, வருதா பாப்போம், தோத்திரம் வராட்டி தூக்கி போட்டு போயிட்டே இருங்க. அடுத்து ஒருத்தன் ஏமாத்திட்டானா, சரி ஓகே கொடுக்குறானா பாருங்க, இல்ல தூக்கி ஆண்டவர் கையில ஒப்படைச்சிட்டு அடுத்த வேலையை பாருங்க. ஏமாத்தினவனை என்ன பண்ணணும்னு கர்த்தர் பார்த்துப்பாரு, உங்களை எப்படி உயர்த்தணுங்கிறதையும் கர்த்தர் பார்த்துப்பாரு. ஆண்டவர் நமக்கு வேற பிரயாணம் வச்சிருக்கிறார். நீங்க இன்னும் படுத்திருக்க வேண்டிய நேரம் இல்ல. சோகமா, துக்கமா, துயரமா, கண்ணீரோட, சிலர்லாம் அப்படியே டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், என்ன பண்றது, ஏது பண்றது, இப்படி ஆயிப்போச்சே. எதுக்கு சொல்றேன்? நமக்கு நம்ம மேல தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கு. நாம இன்னைக்கே முடங்கிட்டோம்னா, சூரியச்செடிக்கையில படுத்துட்டோம்னா, அடுத்து நீங்க பண்ண வேண்டிய பிரயாணத்தை வேற யாராவது பண்ணுவான். கர்த்தர் திட்டத்தை நிறைவேற்றுவாரு, ஆனா நம்ம ஆசீர்வாதம் நம்ம கையை விட்டு போயிடும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பார்த்து எந்திரிச்சு பண்ணுவா. ஒரு பெரிய பிரயாணம் இருக்கு, அது வெகு தூரம். வெகு தூரம்னா எவ்வளவு தூரம் இருக்கு? பரலோகம் வரைக்கும் இருக்கு பிரயாணம். நீங்க ஏதோ 70 வயசு 80 வயசு நினைச்சிடாதீங்க, சார் இப்ப சாவர வரைக்கும் ஏதோ பிரயாணம் பண்ணி சாவணும். இல்ல, நம்ம ஜேர்னி ஹெவன் வரைக்கும் இருக்கு. ஹெவன்லையும் இருக்கு, உன்னதங்களில் உள்ள துரைத்தன அதிகாரத்திலையும் இருக்கு. அங்கேயும் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு காரியங்களை வச்சிருக்கிறாரு. அந்த உன்னதமான பிளஸிங்கை பேஸ் பண்ணித்தான் நீங்கள் நானும் ஓடணும். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை, போஜனம். அதை சாப்பிட்டு ஒரு விசுவாசத்தோட, தைரியத்தோட, என்னை நியமித்தவர் வேறொரு காரியத்துக்கு என்னை அழைத்தார், அதுக்கு தான் என்னை அபிஷேகித்தார், அதுக்கு தான் என்னை வேறு பிரிச்சார், அதுக்காக தான் கர்த்தர் எனக்கு இவ்வளவு காரியம். சிலர்லாம் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறதுலயே உழண்டுகிட்டே இருப்பான், இங்க இருக்க பிரச்சனையோடய ஓடிக்கிட்டு இருப்பான். ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், பலிபீடத்துக்கிட்ட இருந்து பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்தாச்சு, இப்போ அடுத்து நம்ம எங்க போகணும்? மகா பரிசுத்தத்துக்குள்ள. ஆனா இந்த இடத்துல தான் ஒரு பிரச்சனை இருக்கும். என்ன இருக்கு தெரியுமா? மகா பரிசுத்த ஸ்தலத்துல வந்து கர்த்தர் பேசுவாரு. கண்டிப்பா யார் பேசுவா? கர்த்தர் பேசுவார். ஆனா இன்னொரு பிரச்சனை இருக்கு, வெளியே பலிபீடத்துக்கிட்ட இருந்து ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். அது யார் பேசுறது? மனுஷன் பேசுறது. ஆடு மாடு சவுண்டு எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும், புறா குஞ்சு சவுண்டு எல்லாம் கேட்கும். இந்த பக்கம் கர்த்தர் பேசுவாரு. நீங்க இந்த கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு தொடர்ந்து டிராவல் பண்ணீங்கன்னா மகா பரிசுத்தத்துக்குள்ள போயிடுவீங்க. இல்ல இந்த ஆடு மாடு சத்தம், வெளியே இருக்கிற மனுஷ சத்தோட கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இங்கே தான் இருப்பீங்க. ஒரு நாள் உங்களை அது வெளியவும் கூட்டு போயிடும், திருப்பி பேக் ஸ்லைட் ஆயிடுவீங்க. நிறைய பேருடைய பிரச்சனை இதுதான். நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்துகிட்டே இருப்பாங்க, ஒரு இடத்துல அப்படியே சூரியச்செடிக்கிட்ட வந்து உட்காந்துருவாங்க. கர்த்தர் பேசுவாரு, ஆனா போகாது. எழுந்திருந்து போஜனம் பண்ணு, சாப்பிடுவான், திருப்பி படுத்துருவான். இவனாவது பரவாயில்ல, ரெண்டாவது தடவை ஏஞ்சிட்டான். சிலர்லாம் 10 வருஷமா படுத்து கிடக்கு. ஏன் படுத்து கிடக்க? இல்ல அன்னைக்கு எனக்கு அப்படி ஒரு விஷயம். ஆண்டவர் சொல்றாரு, உன்ன மாதிரி விஷயம் யாருக்குமே நடக்கலையா? உன்ன மாதிரி விஷயம் யாருக்குமே நடக்கலையா? உனக்கு மட்டும் தான் நடந்திருக்கா? எதுக்கு பைபிள்ல இவ்வளவு விஷயத்தை எழுதி கொடுத்துருக்கோம்? உன்ன மாதிரி உனக்கு நடந்த சம்பவம் உனக்கு முன்னாடி இன்னொருத்தருக்கு நடந்திருக்கு. அவங்களை எப்படி ஆற்றி தேற்றி பாதுகாத்து உருவாக்கி ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் அப்படி நடத்த வல்லமை உள்ளவர் என்பதுக்கு தான் இதை எழுதி கொடுத்திருக்கிறார். உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய பிரச்சனை இது உள்ள இருக்கும். உங்க பிரச்சனை இதுக்குள்ள இருக்கு. இதுல இருந்து உங்களை எப்படி டெலிவரன்ஸ் பண்ணாருங்கிறத நீங்க பார்க்கணும், எழுந்திருச்சு ஓடணும். சிலர்லாம் டிப்ரெஷன்ல, ஸ்ட்ரெஸ்ல அப்படியே மொத்தத்தையும் முடக்கிக்கிட்டு, அப்பதான் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, ஏச்சு ஓடு, உனக்கு இருக்க பிரச்சனை யாருக்குமே இல்லையா? இருக்கு. பிரச்சனையோட உட்காராத, எந்திரிச்சு நீ ஓடிக்கிட்டே இரு. இல்ல என்னால முடியாத ஆண்டவரே, அவங்க அப்படி பேசுறான், இவன் இப்படி பேசுறான். பேசுறவன் எதுக்கு பேசுறான் தெரியுமா? உன்னை ஓட விடாம நிக்க வைக்கிறதுக்கு தான் பேசுறான். நீ ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவன் பேச மாட்டான். அதுக்கப்புறம் அவன் ஒரு இடத்துல நின்று பேசிக்கிட்டே இருக்கான், நீ அங்கேயே நிக்கிறதுனால தான் அவன் பேசுறது உன் காதுல விழுந்துகிட்டே இருக்கு. நீ ஏஞ்சிச்சு ஓடிட, அவன் பேசுறது உன் காதுல விழவே விழாது. இதுதான் கர்த்தர் நமக்கு வச்ச பிரயாணம். யூ மஸ்ட் டிராவல். சுத்திட்டே இருக்கணும், ஓடிட்டே இருக்கணும். நிக்கிறது கெட்டு போகும், நிக்கிறது தொலைஞ்சு போகும். நீ ரன்னிங்லேயே இருக்கணும். நல்ல போராட்டத்தை போராடினேன். போராடிட்டே இருக்கணும், இருக்கதான் செய்யும் போராட்டம். ஆண்டவர் சொல்றாரு, எழுந்து நட.
2026 2025 முடங்கினவர்கள் 2026 ஓடணும். 2025 படுத்தவர்கள் 2026 எழுந்திருக்கணும். இல்ல நடக்காது, ஆகாதுன்னு 2025 சொல்லியிருப்பாங்க. 2026 கர்த்தர் சொல்றாரு, ஆகும், நடக்கும், முடியும். ஏன்னா உன்மேல் கர்த்தர் வைத்த அபிஷேகம் அப்படிப்பட்டது. உன்னை அழைத்த அழைப்பு பெருசு, அதனுடைய முடிவு வேற. அதுக்கு தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். நாம எப்ப எங்க சோர்ந்து போகிறோம் தெரியுமா? போதும் ஆண்டவரே, போதும் கர்த்தாவே. ஆண்டவர் சொல்ல இந்த வார்த்தையை கர்த்தருக்கு பிடிக்காது. போதும் யார் சொல்லணும் தெரியுமா? கர்த்தர் சொல்லணும். தானியேல் போய் கேட்டுக்கிட்டே இருக்காரு, ஆண்டவரே எனக்கு வெளிப்படுத்துங்க, இது என்ன 1330 நாள்னா என்ன, 2300 நாள்னா என்ன? ஆண்டவர் சொல்றாரு, தானியேலே நீ போகலாம், உன் சுதந்திர வித்தை சுதந்திரம் போய் இளைப்பாறிக்கொண்டு. ஆண்டவர் சொல்லணும். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்லணும், சரி நீ போ, அந்த முடி பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறு, பார்த்துட்டு உனக்கு மரணம் வந்துருச்சு போதும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லணும். இது நம்மளே நமக்கு வச்ச அழைப்புல உலகத்தான் சொல்றான். அன்னைக்கு ஒரு ஆள் ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு இன்டர்வியூல. அவர் சொல்றாரு, என் வாயால நான் சாகிறேன்னு சொல்ல மாட்டேங்க அப்படிங்கிறார். நான் அவர் சொல்றேன், அவரு பேசிட்டு இருக்கும்போது, ஏன் சார் அப்படின்னு அவர் சொல்றாரு, ஏன் சார் சாகணும், நல்லா வாழணும் சார், எவ்வளோ விஷயங்கள் செய்யணும் சார். நம்ம பாருங்க, ஒரு உலகத்தானுக்கு என்ன டார்கெட்னே தெரியல, அவனா ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறான், அவனுக்கே அதை செஞ்சு முடிக்கணுங்கிற எண்ணம் இருக்குது. நீங்களும் நானும் தாயின் கருவில் உருவாகும் போதே ஒரு பிளானோடு கொண்டு வரப்பட்டவர்கள், ராஜாக்களும் ஆசாரியமாக அழைக்கப்பட்டவர்கள். நீங்க உட்கார டைம் வேஸ்ட் ஆகிட்டே போகுது, உங்களை கொண்டு செய்ய வேண்டியது டிலே ஆகிட்டே போகுது. நீங்க அந்த டிலேவை பெருசா எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. என்ன ஆகட்டும், இன்னும் கொஞ்ச நாள் பார்க்கலாம், ஆண்டவர் ஏதாவது செய்வார். எதுவும் செய்ய மாட்டார், சாப்பாடு தான் தருவார். எழுச்சி நடக்க வேண்டியது உங்க வேலை தான். தேவைப்பட்டா லோத்துவை கையை பிடிச்சி வெளியே விடுவார். நடக்க தெரிஞ்ச ஆளை அவர் தான் நடக்க வைப்பார். நீங்க தான் நடக்கணும். 2026 ஒரு தீர்மானம் பண்ணுங்க, இனி நான் என்ன செய்ய மாட்டேன், படுத்திருக்கலாம் மாட்டேன், எழுச்சி நான் நடக்க போகிறேன். எப்படி நடக்க போகிறேன்? கர்த்தர் எனக்கு நியமித்தவைகளை நடக்க போகிறேன். கர்த்தர் எதற்காக உங்களை அழைத்திருக்கிறார் அதை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். வாசிங்க 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மேகொலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. நல்லா கவனிங்க, இந்த சூரச் செடிக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் எலியாவுடையதான காரியம் என்னன்னு கேட்டா, அற்புதம் செய்யறது, அக்கினி இறக்கிறது, தேசத்துல ஒரு எழுப்புதல், இதெல்லாம் நடந்துகிட்டே இருந்துச்சு. பயங்கர மிராக்கிள், பெருசு, இது நடந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா இப்போ சூரச் செடிக்கு அப்புறம் நீ எழுந்திருந்து போஜனம் பண்ணுன்னு சொன்ன உடனே கர்த்தர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? இனி அக்கினி இறங்கும், அதெல்லாம் கிடையாது. இனி நீ அடுத்த ஜெனரேஷனை உருவாக்குறவனாய் மாறிடுவேன். உன்னை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய போறாரு? இன்னொரு தலைமுறையை உருவாக்க போகிறாரு. உன் அபிஷேகத்தை 2 மடங்கா கொடுக்க வேண்டிய இடத்துக்கு நீ வந்துடுவேன். நல்ல கவனிங்க, ஊழியம் நாம பண்ணுவது ஒரு பார்ட், அடுத்த தலைமுறையை உருவாக்குவது அதே ஊழியத்தில் 2வது பார்ட். அன்னைக்கு உட்காந்து தம்பிகளோட பேசிட்டு இருந்தேன். அப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா, கர்த்தர் பவுலை வெளியே விட்டா மினிஸ்ட்ரி, அவர் அடிச்சாலும் உதைச்சாலும் ஊழியம் பண்ணிடுவார். அந்த அன்னைக்கு அந்த ஊர்ல ஒரு பட்டணத்தில் ஒரு கூட்டம் விசுவாசிக்கும், என்ன பண்றது தெரியாது. வெளியே விட்டோம்னா, பவுலை தூக்கி உள்ள வச்சோம்னா அடுத்த ஜெனரேஷனுக்கு மினிஸ்ட்ரி எழுதிடுவார், நிருபங்கள் எழுத ஆரம்பிச்சிருவார். உள்ள வச்சாலும் மினிஸ்ட்ரி, வெளியே விட்டாலும் மினிஸ்ட்ரி. வெளியே விட்டா இந்த ஜெனரேஷனுக்கு மினிஸ்ட்ரி, உள்ள வச்சா அடுத்த ஜெனரேஷனுக்கு மினிஸ்ட்ரி. அப்போ உங்களை என்னையும் கர்த்தர் 2 காரியங்களோட தான் கொண்டாந்து இருக்கிறார். ஒன்று சூரச் செடிக்கு முன்னாடி, இது நம்ம இப்ப பண்ற ஊழியம். இதுல நம்ம எதிர்பார்க்கிறோம் அக்கினி இறங்கணும், அதை பண்ணணும், நல்ல பெர்ஃபார்ம் பண்ணணும், கர்த்தருக்காக ஏதாவது சாதிக்கணும், வைராக்கியம், இதெல்லாம் நல்லது. கர்த்தர் இல்லைன்னே சொல்றாரு. ஆனா கர்த்தர் இப்போ உன்னை 2ஆம் தரம் எழுச்சி நடக்க சொல்றாரு. எதுக்கு தெரியுமா? நீ வெறும் பெர்ஃபார்ம் பண்றவன் அல்ல, கர்த்தருக்காக வெறும் அக்கினி இறக்குறவன் அல்ல, மழையை வருவிக்கிறவன் அல்ல, மாவு எண்ணெயை கொடுக்கிறவன் அல்ல. உன்னை கொண்டு இன்னொரு தலைமுறையை கர்த்தர் உருவாக்க விரும்புகிறார். இன்னைக்கு நீ பண்ற ஊழியம் இங்க போயிடும், ஆனா நீ பண்ண போற ஊழியம் இருக்குல்ல, கர்த்தர் வர வரைக்கும் இருக்கும். இப்ப யோசிச்சு பாருங்களேன், இப்ப பவுல் போய் பல பட்டணங்களுக்கு ஊழியம் பண்ணாரு. அந்த பட்டணத்துல இன்னைக்கு கிறிஸ்தவமே இல்ல, அந்த பட்டணத்துல கிறிஸ்தவமே இல்ல, போயிருச்சு. அந்த இடத்துலலாம் இப்போ வேற மதங்கள் வந்துருச்சு, வேற நாடு பிடிச்சிட்டாங்க, பல இடங்கள்ல கிறிஸ்தவமே கூட இல்ல.
ஆனா பவுல் எழுதின நிருபம் இருக்குல்ல, இன்னை வரைக்கும் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்குது. 2000 வருஷமா ஊழியம் பண்ணுது. அவர் பண்ண இடங்கள் கூட அந்த மினிஸ்ட்ரி அன்னைக்கு எஃபெக்டிவ், அதுக்கப்புறம் இல்லாம போயிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அவர் எழுதின மினிஸ்ட்ரி இருக்குல்ல, அடுத்த ஜெனரேஷன் மினிஸ்ட்ரி, இது கர்த்தர் வருமளவும் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. இதுதான் செகண்ட் மினிஸ்ட்ரி நம்ம பண்ண வேண்டியது. அடுத்த தலைமுறையை கான்சென்ட்ரேட் பண்ணணும். அது நீங்க குடும்பமா இருந்தா உங்க பிள்ளைகள், ஒருவேளை ஊழியத்தில் இருந்தா அடுத்த ஜெனரேஷன். உங்க பிள்ளைகளை அடுத்து கர்த்தருக்குள்ள என்ன பண்ண போறோம்? சிலருக்குலாம் பிள்ளைகளை டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும் இருக்கு, கர்த்தருக்குள்ள என்ன ஆக்கணும்னு தெரியல. இப்ப 2026 ஒரு தீர்மானம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகள் நீங்கள் எவ்வளவு படிக்க வச்சாலோ, எவ்வளவு ஞானம் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி படிச்சிருவாங்க. ஆனா உங்களால உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாது என்ன தெரியுமா? பரலோகத்தினுடைய ஞானம். அது கர்த்தர் கொடுக்கணும். அதுக்கு இனிஷியேட்டிவ் நீங்க தான் எடுக்கணும், நீங்க தான் ஏஞ்சி நடக்கணும். இன்னைக்கு உங்க பிள்ளைகளை அடுத்த தலைமுறைகளை கொண்டாடணும், உருவாக்கணும். அது உங்க மேல் விழுந்த கடமை. நீங்க எல்லாம் கவனிச்சு பாருங்க. எகிப்தில இருந்து விடுதலையாக்குனது மோசேயுடைய ஒரு பார்ட், அடுத்த தலைமுறைக்கு எழுதி வச்சது 2வது பார்ட். அது செய்யணும். இன்னைக்கு அத்தனை பேரும் இன்னைக்கு உள்ளதில் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணிட்டே இருக்கிறீங்க. 2025 இவ்வளவு காரியம் நடந்துச்சு. 26 இன்னும் கொஞ்சம் ஆண்டவர் 2 மடங்கு ஆசீர்வதிப்பார். போன 2025 நான் வாடகை வீட்டில் இருந்தேன், 2026 சொந்த வீட்டில் கத்தர் வைப்பார். இதுதான் உங்களுடையதா இருக்கு. 2025 இப்படி பண்ணாரு, 2026 ஒரு வேலையில உயர்வு, 2025 இவ்வளவு சம்பளம் கத்தர் இன்னும் கொஞ்சம் உயர்த்தி தருவாரு. இது எல்லாமே கூட இத்தோட முடிஞ்சிடும் வச்சுக்கோங்களேன். ஆனா அடுத்து ஒன்னு இருக்கு, நெக்ஸ்ட் ஜெனரேஷன். அதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? மினிஸ்ட்ரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்த தலைமுறைக்கான ஊழியர்கள் இங்க அவசியப்படுகிறது. நாம போயிடலாம், ஆனா நம்ம பண்ண ஊழியம் இங்க இருக்கணும். நம்ம பேர் கூட போயிடும், ஆனா நம்ம பண்ண ஊழியத்தின் காரியம் இங்க நடக்கும். நம்ம பேர் போகட்டும், இல்லாம கூட போகட்டும், ஆனா போட்டு வச்சு போன விதை ஒரு மரமா முளைச்சிருச்சுன்னா அதுக்கு பின்னாடி வர ஜெனரேஷன் அதுல உட்காந்து அவன் கனிகளை சாப்பிடும் போது நம்ம பேர் இருக்காது. ஆனா ஒண்ணுமே சொல்லுவான், யாரோ ஒரு புண்ணியவன் போட்டு போனா இன்னைக்கு இவ்வளவு பேருக்கு நிழல் கொடுக்குது. அதுதான் கர்த்தருடைய ஊழியம். யோசிச்சு பாருங்க, இந்த பைபிள் நம்ம கைக்கு வரத்துக்கு யார் யாரெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. ஹிஸ்டரி ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு நம்ம கையில இது இருக்கு, கோடி கணக்கானவங்களை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. இது ஒரு ஊழியம், யாரோ பண்ண ஊழியம் இன்னைக்கு நமக்கு ஆசீர்வாதமா இருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த குறைவான வட்டத்தை விட்டு கொஞ்சம் வெளியே வாங்க, சூரச்செடியை விட்டு வெளியே வாங்க. நாம இங்க என்ன பண்ண போறோம்? நம்ம ஊழியம் என்ன, ஏன் செய்ய போறோம்? அதெல்லாம் பரலோகம் நல்லா பாத்துக்கோ. ஏன்னா நீங்களும் நானும் இன்னைக்கு ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டவங்க, இன்னைக்கு அபிஷேகத்தோட அழைக்கப்பட்டவங்க, தாயின் கருவிலையே செலக்ட் பண்ணப்பட்டவங்க. நம்ம வேலையை நம்ம சின்சியரா செஞ்சோம்னா நம்ம செய்ய வேண்டியதை ஆண்டவர் செஞ்சிருவாரு. ஆனா இருக்க வேண்டிய பர்டன் என்ன தெரியுமா? நான் செகண்ட் பார்ட் ஆரம்பிக்க போகிறேன், 2.0 அப்படிம்பாங்க இப்பெல்லாம். அந்த 2.0 ஆரம்பிக்க போறேன். 2ஆம் தரம் எழுப்பி நான் இனி ஓட போகிறேன், பிரயாணம் பட போகிறேன். என் பிரயாணம் வெகு தூரம். எங்க வரைக்கும்? பரலோகம் வரைக்கும் என் பிரயாணம் இருக்கிறது. என்னோட ஊழியம் அங்க வரைக்கும் இருக்கு. உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்கள் வரைக்கும் நாங்க போக போறோம். இந்த தாட்டோட நீங்க ஓட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். எந்த ஏசபேலும் உங்க தலையை வாங்க முடியாது, யாரும் உங்களை கீழே தள்ள முடியாது. உன் உயிரை வாங்கன்னு அவங்க சொன்னாங்கல்ல, சொன்னவங்க சாவாங்களே ஒழிய, சொன்ன எலிசா யாரை பார்த்து சொன்னாங்களோ அந்த எலியா சாகவே இல்லை. அவன் மேகத்தில் ஏறி மேலே போய்விட்டான், சுழல் காற்றில் ஏறி மேலே போயிட்டான். அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் நமக்கு பண்ற வாக்குத்தத்தம். உங்களை சுத்தி இருக்கிறவங்க யார் வேணா என்ன வேணா சொல்லட்டும், நீ உன் பிரயாணத்துல ஓடிக்கிட்டே இரு. உன் பேர்டன் முழுக்க அடுத்த ஜெனரேஷனை பத்தி இருக்கட்டும். இப்ப செய்யணும், இப்போ இருக்க ஊழியத்தையும் கரெக்டா செய்யணும். அடுத்த ஜெனரேஷனை பத்தின பேர்டன் வந்துகிட்டே இருக்கணும். என்ன பண்ணுவோம்? கர்த்தருக்காக ஜீவனை கொடுக்கணும்னு வந்துட்டோம். நீங்களும் நானும் எவ்வளவு தூரம் ஒரு விஷனோட இருக்கணும். அந்த விஷனரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். போகும்பொழுது ஒரு மரம் கிளை விட்டு கனி விட்டுட்டு தான் போகணும். அப்பதான் அந்த மரத்துக்கு மரியாதை. கிளை விடாத மரத்துக்கு மரியாதை கிடையவே கிடையாது. அது எங்கேயோ காட்டுக்குள்ள வளர்ந்து கிடக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க, பெரிய மரம், உயர மரம் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா கிளை விட்டு கனி விட்டுட்டு போற மரத்துக்கு தான் எப்பவுமே மரியாதை ஜாஸ்தி. நீங்கள் போகும்போது சுத்தி நின்று சொந்தக்காரங்க 10 பேர் அழுகிறத விட 4 ஊழியக்காரன் அழுதானா அது பெரிய ஆசீர்வாதம். நான் அப்படிதான் நினைப்பேன். நம்ம போகும்பொழுது வருகை தாமதிச்சா போகும்போது சுத்தி 10 சொந்தக்காரங்களா ஐயோ போயிட்டேன்றதை விட 4 ஊழியக்காரன் எங்களை உருவாக்குனாரு, எங்களுடைய மென்டர் ஒருத்தர் போறாருன்றால அதான் இருக்கிறதுலே பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. நம்முடைய 2.0 2வது, நீங்கள் இனி எழுந்து பிரயாணம் பண்ணு. நீ போக வேண்டிய தூரம், சுத்தி இருக்கிறதெல்லாம் உதறி தள்ளிட்டு போயிட்டே இருங்க. அவன் பேசுறான், இது நடக்குது, அது நடக்குது. யார் இருந்தா யார் போனா என்ன? நம்முடைய ஓட்டம் வேற. நாம வேறக்கு அழைக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவர்கள். 2026 கர்த்தர் நம்முடைய ஓட்டத்தை ஜெயமாய் மாற்ற போகிறார். அல்லேலூயா.
நாம் ஜெபிக்க போகிறோம். ஏந்திரிக்கலாமா நம்ம தேவ சமூகத்துல? ஆண்டவர் கொடுக்கிறதான வாக்குத்தத்தம். படுக்காத, எழுந்து நட. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். சோர்ந்து போகாதீங்க, உடைஞ்சு போகாதீங்க. பழைய காரியங்களை நினைச்சு, ஃபெயிலியர்ஸை நினைச்சு யோசிக்காதீங்க. அது முன்னானவைகள், அது போச்சு, பாஸ்ட் டென்ஸ். அது இறந்த காலம். ஜஸ்ட் ஃபர்கெட் அபவுட் இட். அது விட்டுருங்க, அது விடுங்க. அது கர்த்தர் உனக்கு முன்னாடி வேறொன்று வச்சிருக்கிறார். உனக்கு பின்னாடி ஏசபேல், உனக்கு பின்னாடி ஆகாப், இதெல்லாம் உன் பின்னாடி இருந்து உன்னை துரத்துச்சு. ஆனா உனக்கு முன்னாடி எலிசா, அடுத்த ஜெனரேஷன். உனக்கு முன்னாடி கர்த்தர் மேகத்தை வச்சிருக்காரு, சுழல் காற்று, அக்கினி ரதம். உனக்கு முன்னாடி வச்சிருக்கிறது பெருசு, ஸ்பிரிச்சுவல் வேற. நீ சும்மா இவங்களோட உட்காந்து ஓடிக்கிட்டு இருக்காத, ஆகாப்போட ஏசபேலோட ஓடிக்கிட்டு இருக்காத. இந்த இன்டர்னல் பாலிடிக்ஸோட ஓடாத. எங்க அக்கா பேசினா, என் தம்பி பேசினா, எங்க கூட இருக்க சக ஊழியர் பேசினாரு, எவன் பேசினாலும் தூக்கி சவுளை போல, காது கேளாதவன போல தூக்கி போட்டு போயிட்டே இரு. கூட வேலை பார்க்கிறவன் அதை சொன்னா, நீ அவங்களுக்கு ஈக்குவலானவனே கிடையாது. முதல்ல அது தெரியணும் உனக்கு. நீ எலியா, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். உன்கிட்ட பலகீனம் இருக்கட்டும், அது உனக்கும் கர்த்தருக்கும். ஆனா உனக்கு முன்னாடி கர்த்தர் வச்சிருக்கிற அபிஷேகம் வேற. நீ ராஜாக்களையும் ஆசாரியர்களையும் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டியவன். உன் மேல கர்த்தர் கொடுத்திருக்கிற அபிருதமான அபிஷேகம் வேறு. சில உபதியாக்கள் உன்னை கெடுக்க பார்ப்பாங்க, சில ஏசபேல்கள் பயமுறுத்த பார்ப்பாங்க, சில சாரிபாத் விதவையின் வீடு உன் அத்தாரிட்டியை குறைக்க பார்க்கும். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் இதை விடவே கூடாது. I am standing in front of the God. கர்த்தர் உன்னை கொண்டு சொல்லுகிறார், நட, உன் கூட நான் நடக்கிறேன், உன் கூடவே நான் வருகிறேன். முன்பாக போய் கோணநாளவைகளை செவ்வையாக்குகிறேன், கதவுகளை உடைக்கிறேன், தாப்பால்களை முறிக்கிறேன், உனக்கு திறந்த வாசலை நான் வைக்கிறேன். நீ நடக்க மட்டும் செய், முன்னாடி இருக்கிறது எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு கர்த்தர் சொல்றாரு. பின்னானவைகளை விடு, பழைய ஃபெயிலியர்ஸை மறந்துருங்க, விட்டு தள்ளுங்க, அது போனா போட்டோம். ஃபெயிலியர்ஸ் இல்லாதவங்க உலகத்துல யாருமே கிடையாது. ஆபிரகாம் லிங்கன் மாதிரி ஃபெயிலியர் ஆனவங்க யாருமே இல்லை. பைபிள்ல 2வது சான்ஸ் வாங்காதவங்க யாருமே இல்லை. எல்லாருக்கும் 2வது சான்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த தேவன் தான் உங்களுக்கு சொல்றாரு, எழுந்து நட. உனக்கு நான் வச்ச பிளான், உன் மேல நான் வச்ச அபிஷேகம், உனக்கு வச்சிருக்கிற தூரம் பூமியில் பத்தாது. நீ கடந்து முடிக்க வேண்டிய தூரம் பரலோகம். உன்னதங்களில் உள்ள அதிகாரத்தில் போய் நீ உட்காரணும். இப்போ உங்களை யோசிச்சு பாருங்க. நான் ஹெவன்லி அத்தாரிட்டிக்குள்ள இருக்க வேண்டிய ஆளு, சும்மா அழிஞ்சு போகிற இந்த பூமியோட அத்தாரிட்டிக்கு முன்னாடி பயந்து சூரிய செடிக்கையில படுத்துட்டா உன் மேல வச்ச அபிஷேகம் எவ்வளவு வீணா போயிரும் பாருங்க. ஒப்பு கொடுப்போமா? இன்னைக்கு கர்த்தர் என்னை எடுத்து பயன்படுத்தணும். நான் செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ண போறேன். பழசு போனா போது, என்ன வேணா நடக்கட்டும், கர்த்தர் என்னை எடுத்து பயன்படுத்தணும். இந்த 2026 என்னுடைய வருஷம். கர்த்தர் எனக்கு ஆரம்பிக்கிற வருஷம். The new start. எழுந்து நட. கர்த்தர் உனக்கு வார்த்தையை கொடுத்துட்டாரு, போஜனத்தை கொடுத்துட்டாரு. நீ எழுந்து நடக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி. நீ போக 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 கர்த்தர் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி கொண்டுட்டே இருப்பாரு. நீ எதை பத்தி கவலைப்பட வேண்டியதே இருக்காது. ஒரு நாள் ஒரு மேகம் வரும், ஒரு சுழல் காற்று வரும், உன்னை கொண்டு போய் கர்த்தர் பரலோகத்தில் சேர்த்துருவார். ஒப்பு கொடுப்போமா? அப்படி ஜெபிக்கிறவங்களா கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய கரத்துல என்னை தாழ்த்துகிறேன், ஆண்டவரே உம்முடைய கரத்துல என்னை தாழ்த்துகிறேன், என்னுடைய செகண்ட் பார்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நான் இனி இவங்களோட உழந்துகிட்டு இருக்க மாட்டேன். இந்த பள்ளிப்படத்துக்கிட்ட உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன். இந்த பள்ளிப்படத்துல உட்காந்து ஆடு மாடுகள் சத்தத்தோட என் சத்தத்தை வைக்க மாட்டேன். நான் கிராஸ் பண்ணி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வருகிறேன் ஆண்டவரே. நான் கீழே இஸ்ரவேல் ஜனங்களோட உட்காந்துக்கிட்டு அங்க இருக்கிற கண்ணுக்குட்டியோடையோ அங்க இருக்கிற ஆராதனைகள்லயும் நான் பங்கு பெறல ஆண்டவரே. நான் மலைக்கு மேல வருகிறேன் ஆண்டவரே. உங்க சத்தத்தை கேட்கிறவனாய் மாறுகிறேன். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்துல? நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த ஆகாரத்துக்காய் ஸ்தோத்திரம், இந்த பரலோகத்தின் மன்னாவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் உம்முடைய தூதை அனுப்பினபடினால் நன்றி. எங்கள் திருச்சபை அத்தனை பேரும் எழுந்து நடக்கிற திருச்சபையாக, இனி எங்க சபையில ஒருத்தர் கூட சூர செடிக்குள்ள படுத்திருக்க கூடாது ஆண்டவரே. அத்தனை பேரும் நடக்கணும். எங்க சபை நடக்கிற சபை, எங்க சபை கர்த்தருக்காக ஓடுகிற சபை, எங்க சபை கர்த்தரை சந்திக்கிற சபை, சுழல் காற்றிலே ஒரு நாள் ஏறி வருகிற சபை. இனி ஏசபேல்களுக்கும் ஆண்டவரே ஆகாபுக்கும் நாங்கள் பயப்பட போகிறதில்லை. அவைகளை உதறி தள்ளிவிட்டு ஓட போகிறோம். எங்களை சுத்தி என்ன காரியங்கள் கேட்டாலும்
காது கேளாதவர்களை போல உதறி தள்ளிவிட்டு கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ள சாட்சிகளாய் நாங்கள் ஓட போகிறோம். ஒப்பு கொடுப்போம் தேவ சமூகத்துல. ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பாப்பா. ஆண்டவரே என்னை தருகிறேன், ஆண்டவரே என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. ஒப்பு கொடுப்போமா? நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, கிருபையுள்ள கரத்துல தாழ்த்துகிறோம். இந்த வசனம் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் பேசுவதாக, அவர்கள் வாழ்க்கை முழுவதும் ஓடுவதற்கு இந்த வசனம் உபயோகமாய் இருப்பதாக. நாங்கள் இனி சோர்ந்து போகாதபடி, எந்த சூரச்செடிக்கு கீழே படுக்காதபடி, ஆண்டவரே நாங்கள் ராஜாக்களை ஆசாரியர்களை அபிஷேகம் பண்ணுவதை மாற கிருபை பாராட்டும். அந்த தரிசனம் எங்களுக்குள்ளே வரட்டும், அந்த அத்தாரிட்டி எங்களுக்குள்ளே வரட்டும். எங்களை விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவர் நீங்க தான்ப்பா. எங்களுக்குள்ள அதை துவக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதியும் திருச்சபையை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.